திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி லாரி மோதி உயிரிழந்த பதைப்பதைக்க வைக்கும் காட்சி வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, சாலையை கடக்க முயன்ற சிறுமி தற்போது உயிரிழந்திருக்கிறார், தகவல்கள். காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்திருக்கக்கூடிய கரைப்புதூர் பகுதியில் ஏராளமான வடமாநில இளைஞர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சூரத் என்பவர் தனது குடும்பத்துடன் இதே பகுதியில் தங்கி பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர்களது 6 வயது மகள் சாலையில் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது உடன் இருந்த சக நண்பர்கள் சாலையை கடந்து சென்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியும் சாலையை கடக்க முயன்ற பொழுது அந்த பகுதி வழியாக வேகமாக வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரியானது சிறுமியின் மீது மோதியது. இதில் சிறுமி மீது சக்கரங்கள் ஏறி இறங்கிய நிலையில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்தார். இதன் பதைவதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் சம்பவ இடத்தில் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் தாயார் அங்கு கூடி லாரியின் கண்ணாடிகளை உடைத்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மேலும் அங்கு சிறுமியின் தாயார் கதறி அழுத காட்சியானது காண்போர் நெஞ்சை கலங்கடிப்பதாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்து தற்பொழுது லாரி ஓட்டுநர் தங்கராஜ் என்பவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.